விவேகானந்தம் 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 விவேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம் விவேகானந்தம் விவேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம் விவேகானந்தம் விவேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம் விவேகானந்தம் நரேந்திரனாக அவதரித்து நன்மை செய்ய வந்தாய் 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 நரர்களுக்கு போதனைகள் நன்றமைத்து தந்தாய் நரர்களுக்கு போதனைகள் நன்றமைத்து தந்தாய் விவேகானந்தம் விவேகானந்தம் வேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம் விவேகானந்தம் பாரதத்தின் பெருமைகளை பாரறியச் செய்து பாரதத்தின் பெருமைகளை பாரறியச் செய்து பாரதத்தின் பெருமைகளை பாரறியச் செய்து ஆன்றோரும் சான்றோரும் வியக்கும் வண்ணம் பாரதத்தின் பெருமைகளை பாரறியச் செய்து ஆன்றோரும் சான்றோரும் ஆன்றோரும் சான்றோரும் ஆன்றோரும் சான்றோரும் வியக்கும் வண்ணம் பேசி அருட்செல்வம் அளித்து அருட்செல்வம் அளித்து பொருட்செல்வம் பெற்று ஞான செல்வம் உலகெங்கும் பரவிடவே செய்த ஞான செல்வம் உலகெங்கும் பரவிடவே செய்த விவேகானந்தம் விவேகானந்தம் விவேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம் விவேகானந்தம் விவேகம் ஆனந்தம் அளித்திடும் வசந்தம் விவேகானந்தம்
திருநாமத்தை நம்ம எல்லாம் சொல்றோம். சுவாமிக்கு அந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்கிறது உண்டு. விவேக் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அவருக்கும் பேர் வச்சுக்கிறவாளுக்கும் என்ன வித்தியாசம்னார், அவர் பேர் வச்சதுக்கு ஏத்தாப்புல நடந்துட்டா. மற்ற வாழ்க்கெல்லாம் வேகம் மட்டும் இருக்கு, விவேகத்தை காணுமா. இவரிடத்துல விவேகம் இருந்ததுனால பின்னாடியே என்ன வந்ததுன்னார், ஆனந்தம் சேர்ந்துடுத்தான். எங்க விவேகம் இருக்கோ அங்க ஆனந்தம் வந்துடும். அதனால அவர் பேரே விவேகானந்தம் அத்தனை அழகா இருக்கு. சுவாமி விவேகானந்தர் பாரதம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டிற்கே பெருமை சேர்த்தவர். சாமான்யமான விஷயம் கிடையாது. நம்ம நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எந்த நாட்டை காட்டிலும் அதிக பெருமைகளும் அதிக மகாத்மியங்களும் கொண்டது நம்ம பாரத தேசம். இது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா உலகத்துல எந்த மகான் எடுத்தாலும் அவருடைய அவதார க்ஷேத்திரமாக எது இருக்குன்னு பார்த்தா எல்லாம் இந்த பாரத தேசத்துலதான் இருக்கு. மகான்கள்னு சொல்றவா பூரா இங்கதான் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம ஊர்ல இருக்கிற பெருமையை காட்டிலும் மற்ற நாடுகளுக்கு பெருமை இருப்பது போல ஒரு மாயை இப்ப உருவாயிருக்கு. என்ன காரணம்னா, நம்ம மகான்களை எல்லாம் மறந்து போயிட்டோம். மற்ற ஊர்ல அவாள்லாம் அவாவா மகான்களை போற்றுகின்றார்கள். அதனால என்ன ஆனது, இந்த நாட்டிற்கு ஒரு க்ஷீணம் ஏற்படுறது. மகான்களை போதிக்க போதிக்க அவர்களை பூஜிக்க பூஜிக்க நமக்கு க்ஷேமங்கள் பெருகுகின்றது. மகாராஷ்டிரம்ன்ற க்ஷேத்திரம் இருக்கே, அதை பற்றி சொல்லும் பொழுது மகா பெரியவா மகாராஷ்டிரம்னு சொல்ல மாட்டா, மகான் ராஷ்டிரம்னு சொல்லுவா. ஏன்னா அத்தனை மகான்கள் அங்க அவதாரம் பண்றாய். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இரு கண்களாக அங்க உண்டு. அதனால தான் அந்த இடம் இன்னைக்கும் கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. எங்க தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஒண்ணு சேரறதோ அங்க ஸ்ரேயஸுக்கு பஞ்சம் கிடையாதே. அப்படி சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டின் பெருமை எப்பேற்பட்டது என்பதை லோகம் முழுக்க பறைசாற்றுகின்றார். இன்னைக்கு வேணா நமக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்மளால பண்ண முடியும் எல்லாத்தையும். ஒரு கேமரா இருந்தா போறோம், ஒரு போன் இருந்தா போறோம். அந்த போனும் இன்டர்நெட்டையும் வச்சுட்டு எத்தனை காரியத்தை வேணாலும் இன்னைக்கு சாதிக்க முடியாது. ஒரு யூடியூப் சேனல் இருந்தா போறோம் இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு சேனலே கிடையாது. அன்னைக்கு எந்த சேனலும் இல்லாத ஒரு டைம்ல, எந்த விதமான ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாத இடத்துல இந்த பாரத தேசத்தின் பெருமையையும் நம்முடைய இந்து மதத்தின் பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு போய் ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்கார். அதிலும் தாய்மொழியில கிடையாது, அவர்கள் மொழியில அவர்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கார். அப்படின்னா இது எளிமையான விஷயமா? சாமானியத்துல நடக்கக்கூடிய விஷயமா? எத்தனை ஒரு குரு அனுகிரகம் இருக்கணும் அவருக்கு. விவேகானந்தர் என்னைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குருநாதருக்கு மிஞ்சினது யாருமே கிடையாதுன்னு வாழ்ந்தவர். குரு குருன்னு அவரிடத்துல தான் அத்தனை பிரேமை அவருக்கு. பிரம்மானந்தர் பாடும் பொழுது ஒண்ணு சொல்றார், எங்க குரு இருக்காரோ, யாரு குருவை அதிகமா மதிக்கிறாளோ, குருவை தவிர வேற எதுவும் இல்லைன்னு யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு இறைவன் ஓடி வந்து எல்லாம் செய்வார். எங்கேயும் போக வேண்டாம், நம்ம பகவானை தேடிட்டு போகவே வேண்டாம். குருவை போய் கரெக்டா பாரு, அவர் பகவானை நம்ம இடத்துல கொண்டு வந்துருவாங்கிற. அப்படி ஒரு பாட்டுல கூட சொல்றார், குரு சரண கமல பலிஹாரி ரே, குரு சரண கமல பலிஹாரி ரே, மேரே मन की दुविधा, मेरे मन की दुविधा तारी रे, 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 गुरु चरण कमल बलिहारी रे, गुरु चरण कमल बलिहारी रे, गुरु शरण कमल बलिहारी रे। काम क्रोध मद लोभ लुठे रे, काम क्रोध मद लोभ लुटे रे, काम क्रोध मद लोभ लुटे रे, काम क्रोध मद लोभ लुटे रे, जन्म जन्म की जन्म जन्म की वैरी
शांति मन आयो, घट घट जोत निहारी रे, घट घट जोत निहारी रे, गुरु चरण कमल बलिहारी रे, मेरे मन की दुविधा तारी रे, गुरु चरण कमल बलिहारी रे, गुरु चरण कमल, गुरु चरण कमल, गुरु चरण कमल बलिहारी रे. குரு சரணத்திற்கு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்றான். இந்த குரு சரணத்தை போய் இருக்க பிடிச்சுட்டா காம குரோதம் லோப மோகம்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஓடி போயிடுறாளாம். எத்தனை குழப்பம் இருந்தாலும் நமக்கு தெளிவு தருபவர் தான் உண்மையான குரு. அப்படி தெளிவு தராத மேல மேல நம்மளை குழப்பி விடுறவாளாம் குரு கிடையாது, அவள்லாம் வேர் குரு. இன்னும் நமக்கு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவாளேட்டு. இங்க பரமஹம்சரின் இடத்துல விவேகானந்தர் அத்தனையும் கிரகிச்சுக்கிறார். அத்தனையும் கிரகிச்சுண்டால் கூட மனசுல இன்னும் நமக்கு எதுவும் தெரியலையே, எதுவும் தெரியலையே, எதுவும் தெரியலையே, குருநாதா நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு நாளும் பிரார்த்தனை பண்ணுவாராம். சாரதா மாட்டையும் பரமஹம்சர்கிட்டையும் அத்தனை ஒரு பக்தி இருந்தது அவருக்கு. அப்போ மனசுல அவருக்கு உத்வேகம் நிறைய இருக்கு. இந்த பாரத தேசத்தின் பெருமையானது உலகத்துல இருக்கிற அத்தனை மூல முடுக்கல இருக்கிறவாளுக்கும் போய் தெரியணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ ஒரு சமயம் என்ன பண்றார், பாரத யாத்திரை பண்றார். முழுக்க ஒரு இடத்துக்கும் போய் அங்க எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கும் போது என்ன ஏற்படுறதுன்னார், மனசுல ரொம்ப ஒரு கிளேஷம் ஏற்படுறதாம். ஏன்னா எங்க திரும்பினாலும் என்ன தெரிஞ்சதுன்னார், மத வெறி தெரியறதாம். மத வெறி தெரியறது, மதங்களுக்கு மதம் அடிச்சுண்டு அதேட்டு யுத்தங்களும் அதேட்டு ரத்த களரியும் ஏற்பட்டு இந்த பாரத தேசத்திற்கே ஒரு கெடுதல் ஏற்பட்டு இருக்கே. எப்பேற்பட்ட தேசம் இது? இந்த தேசத்துல என்ன இல்லை, எல்லாம் இருக்கிற தேசமாச்சே இது. மகான்கள் அவதரித்த பூமி. இந்த பூமியில இல்லாத செல்வம்ங்கிறதே கிடையாது. அத்தனை செல்வங்களும் இருந்தும் அந்த செல்வத்தை இந்த பாரத தேசத்துல இருக்கிறவாள்லாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அவளுடைய அஜ்ஞானம் தடுத்துன்னு இருக்கே. அந்த அஜ்ஞானம்ங்கிறது இங்க எதுன்னார், அத்தனை பேருக்கும் அந்த மதத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றானது மத வெறியாக மாறித்தான். இத பார்க்கிறார், ஒரு இடத்துலயும் பார்க்கிறார். பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாராம். என்ன பண்ணலாம், இவர்கள் இந்த மதவெறியிலிருந்து வெளியில வரணும்னா இவாளுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லணும். ஆனால் எடுத்து சொல்லணும்னா அதுக்கு முதல்ல இவாள்கிட்ட தெளிவு இருக்கணும் இல்லையா? குழம்பி இருக்கிற இடத்துல போய் நம்ம எத்தனை போதனை பண்ணினாலும் அவளுக்கு புரியாது. இன்னும் சொல்ல போனா அப்ப இருந்த மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன கஷ்டம்னா ரெண்டே சமாச்சாரம் தான், அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் மாறாத ஒண்ணு இருக்கு. ரெண்டு விஷயம். இந்த ரெண்டும் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஞானம் நம்மள்கிட்ட சேராதுங்கிறா. எந்த ரெண்டுன்னார், வறுமை ஒண்ணு, இன்னொன்னு அறியாமை. இந்த வறுமையும் அறியாமையும் எல்லா பக்கத்துல இருந்தும் ஜனங்களை போட்டு வாட்டி எடுத்துன்னு இருக்கு. வறுமை இருக்கிற இடத்துல போய் பசியோட திறந்துன்னு இருக்கான். அவன் பாமரன், பண்டித்தன் இல்ல. பண்டித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணினா தெரியுமா, அவ எல்லாம் பசிய வேணும்னு கேட்டுண்டா, ஏழ்மைய வேணும்னு வாங்கிண்டா. ஏன்னா அந்த ஏழ்மையும் பசியும் இருக்கும் பொழுதுதான் இறைவன் கிட்ட இருப்பான்னு அவெல்லாம் கேட்டு வாங்கிண்டாளாம். சதாசிவ பிரம்மேந்திராள் பூர்வாசிரமத்துல சிவராமகிருஷ்ணன் இருக்கார். பூர்வாசிரமத்துல அவருக்கு கல்யாணம் ஆறுது. கல்யாணம் பண்ண உடனேவே ஒரே வீடே களையபரமா இருக்கு. என்னவோ அவருக்கு சரியா படல. அப்புறம் என்ன ஆச்சுன்னார், அவருடைய மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி பொண்ணு, பால்ய விவாகம் பழைய காலத்துல, இந்த சின்ன பொண்ணு திரண்டுட்டா. அதன் பிறகு அவளை திரும்ப புக்காத்துல கொண்டு வந்து வச்சு எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றாளாம். அன்னைக்கு என்ன ஆறுது, இவருக்கு பசி வந்துடுத்தான். சிவராமகிருஷ்ணனுக்கு பசி. பசிச்சவர் என்ன பண்ணினார், நேரா சமையல் கட்டுக்குள்ள வந்து, அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க பசிக்கிறதுன்னாராம். இந்த அம்மா சொல்றா, பந்துக்கள் எல்லாம் வந்திருக்கா, பந்து மித்ராதிகள் வந்திருக்கா, ஆத்துல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இப்ப போய் சாப்பிடணுங்கிறியாடா, அதெல்லாம் சாப்பாடு கிடையாது, கிளம்பு அப்படின்னு. அவ அம்மா போன அப்புறம் என்ன பண்றார், திருட்டுத்தனமா வரார் சமையல் கட்டுக்கு. வந்து ஏதோ பலகாரம், இந்த அதிர்சம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா போல இருக்கு, ஒரு அதிர்சம் எடுத்து சாப்பிடலான்னு கைய வச்சாராம். பக்கத்துல இவருடைய மனைவி, அந்த சின்ன பொண்ணு சொல்றதா, எடுத்த எல்லாம் அம்மாட்ட மாட்டி விட்டுடுவேன்.
எடுத்தேன்னா அம்மாட்ட சொல்லிடுவேன் அந்த குட்டி பொண்ணு சொல்றது. அந்த நிமிஷம் ஒரு ஞானோதயம். என்ன ஞானோதயம் தெரியுமா? கல்யாணம் ஆச்சுன்னா சாப்பாடு கூட நிம்மதியா பசிச்ச நேரத்துல சாப்பிட முடியாது. கிரகஸ்தாசிரமம் அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார். அப்போ அந்த வீட்டை விட்டு ஓடி போனவர் தானா. ஓடி போய் ஒரு கிணத்தடியில் உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு இந்த பசிங்கிறது எங்கேந்து வருது, ஏன் வருதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரா. அந்த ரிசர்ச் தான் அவரை சதாசிவ பிரம்மேந்திராலா கொண்டு போனது. அப்படி மகான்கள் பசி வேணும். நாம்தேவர் விட்டல் சொல்றார், நான் நிறைய பணம் தரேன்டாங்கிறார். நீ எனக்கு பணமே கொடுக்க வேண்டாம், நீயே இருக்கிய, அப்புறம் எனக்கு என்னத்துக்கு பணம்னார் சந்த் நாம்தேவர். அப்படி மகான்கள் எல்லாம் எங்களுக்கு பணம் வேண்டாம், பசி இருக்கட்டும்னு வாங்கிண்டா. ஆனா நம்ம ஜனங்கள் எல்லாம் பாமரர்கள் இல்லையா? அவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது மத போதனைகளையும் மதவெறி இருக்கக்கூடாதுன்னு நல்லதை போய் எடுத்து சொன்னா, அட போயா 2 வேளை பசிச்சா உனக்கு தெரியும். ஏன்னா இந்த பசிய வச்சுட்டு அப்ப எத்தனையோ பேர் மதம் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும், பசிக்கிறதா வேளா வேலைக்கு சாப்பாடு போடுறேன், எங்க மதத்துக்கு மாறிடும், இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கிளேசப்பட்டார். இந்த நாட்டுக்கு என்ன குறைச்சல்? மகாகவி பாரதியார் நமக்கு சொல்றாரே, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாரத நாடு, பாருக்குள்ளே
எப்படி இருந்த நாடு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கே. என்ன குறைச்சல்? ஞானத்துல குறைச்சல் இருந்திருக்கா? இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பெயர் இருந்ததுன்னா உயர் மானத்திலே. அத்தனை பேரும் மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்பெல்லாம் மானம்னா என்னன்னே யாருக்கும் தெரியதில்லை. வானத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. மானத்திலே உயர் நாடு. எத்தனை பண்புகள் நிறைந்தது, கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் எத்தனை தெரிஞ்ச நாடு இது. இந்த நாடு போய் இப்படி சீரழிஞ்சுட்டு வருதேன்னு வேதனைப்பட்டாராம். இப்போ வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை ஒழிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன அவசியம், என்ன தேவை? வறுமையை ஒழிக்கணும்னாலும் பொருட்செல்வம் வேணும். அறியாமை தீரணும் அப்படின்னா கல்வி செல்வத்தை கொடுக்கணும். ஆனால் கல்வி செல்வத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அதற்கும் பொருட்செல்வம் வேண்டியிருக்கே. இப்பெல்லாம் சொத்து எழுதி வைக்கணும் கல்வி செல்வத்துக்கு, அதற்கும் பொருட்செல்வம் வேண்டியிருக்கே. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். யார்கிட்ட கேட்டா நடக்கும், என்ன பண்ணினா நடக்கும்? அப்பையிலிருந்தே இந்த வெளிநாட்டு மோகம்ங்கிறது கொஞ்சம் தலை தூக்கி இருந்திருக்கு. அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம ஏத்துண்டோம். அவ என்னவோ நம்ம சொன்னதை தான் திரும்ப சொல்றா. நம்ம எதை வச்சோமோ, ஒரு சின்ன விஷயம், நம்ம சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே ஒரு யோகா சம்பந்தப்பட்டது இல்லையா? நம்ம உட்காந்துக்கிறோம், செப்பளங்கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடும் பொழுது உடம்பே பவுல் மாதிரி மாறிடுறது. அப்போ என்ன சாப்பிட்றோமோ அது அழகா போய் உள்ள இறங்கிக்கிறது, அழகா செட்டில் ஆயிக்கிறது. சாப்பிட்ற ஆர்டர்ல கூட ஒரு அழகு உண்டு. முதல்ல என்ன சாப்பிடுவோம்? குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா? குழம்புக்கு ஏன் குழம்புன்னு பேருன்னா அதுல தான் இருக்கோ இல்லையோ. அகங்காரம் இருந்தா குழம்பு வேண்டியதானே, தான்கிற அகங்காரம் இருந்தா. அப்ப குழம்புல தான் இருக்கு. சரி, தான் எடுத்துட்டா அடுத்து என்ன சாப்பிட்றோம்னா ரசம்ங்கிறத சாப்பிட்றோம். இந்த ரசம்ங்கிறது எதற்கு தெரியப்படுறதுன்னா தெளிவுக்கு தெரியப்படுறது. அப்ப தான் போயாச்சுன்னா ரசமா தெளிவு வந்துடுறது இல்லையா? தெளிவா எடுத்து அப்படின்னா என்ன ஆகுதுன்னா மோர் மாதிரி பக்குவமா ஆயிடுறதா மனசு. மோர் போல பக்குவமா ஆயிடுறது. சரி, மோர் போல மனசு பக்குவம் ஆயிடுதுன்னா அடுத்து என்னன்னா டெசர்ட்னு சொல்ற போற ஸ்வீட் மாதிரி வாழ்க்கை அமைஞ்சுடுறதா, இனிப்பா அமைஞ்சுடுறதா. முன்னோர்கள் சும்மா வைக்கல, எல்லாத்துலயும் ஒரு விஷயம். ஒரு சாப்பாடு விஷயத்துல எத்தனை சமாச்சாரம் இருக்கு பாருங்க நம்ம கல்ச்சர்ல. வெள்ளக்காரனுக்கு சாப்பிட்றதும் ஒரே மாதிரி தான், வேறைக்கும் ஒரே பொசிஷன் தான், பொசிஷன் சேஞ்ச் கிடையாது இல்லையா? வெஸ்டர்ன் கிளாஸட் இன்னைக்கு எப்படி இருக்கு அதே பொசிஷன்ல தான். நமக்கு உத்கட்டாசனம், அதுல கூட ஆசனம் இருந்திருக்கு. நமக்கு எல்லாமே நம்மளது ஹெல்த் ஓரியன்டா தான் இருந்திருக்கு, சயின்ஸ் ஓரியன்டா தான் இருந்திருக்கு. ஆனா நம்ம மக்கள் அதை சொன்னோம்னா ஒத்துரும் ஏத்துக்க மாட்டான். அதையே வெளிநாட்டுக்காரன் ஆமான்னு ஒத்துண்டானா நம்ம அதை ஏத்துக்கிறோம். அதை பார்த்தார் விவேகானந்தர். சரி, இந்த மதத்தின் பெருமைகளை எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவா ஒரு அக்ரெடிஷன் கொண்டு வந்து அக்னாலெட்ஜ் பண்ணிட்டானா நம்ம ஊர்ல இருக்கிறவாளுக்கு இந்த அஜ்ஞானம் விலகும்னு நினைச்சார். ஆனா யாச்சகமா கேட்க முடியாது. வெளிநாட்டுக்காராள்கிட்ட போய் எங்களுக்கு பொருட்செல்வம் வேணும் கொடுங்கோ அப்படின்னு அவகிட்ட கேட்க முடியாது. இப்போ 2 in 1 பண்ணினாராம். என்ன பண்ணலாம்? நம்ம அவள்கிட்ட ஏதாவது கொடுத்து அவள்கிட்ட ஏதாவது வாங்கணும். எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டர் சிஸ்டம் பண்ணணுங்கிற. எதை பார்ட்டர் பண்ணலாம்? நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னார். நம்மள்கிட்ட தான் நிறைய ஆன்மீக செல்வம், வேதாந்த செல்வம் எல்லாம் கொட்டி 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 கிடக்கே. அந்த வேதாந்த செல்வத்தையும் ஆன்மீக செல்வத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பொருட்செல்வத்தை வாங்கி இங்க இருக்கிறவாளுக்கு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி ஞான செல்வத்தை கொடுக்கணும்னு நினைச்சுட்டார். இவர் மனசுல நினைக்கிறார்னா, அவர் மனசுல நினைக்கும் பொழுது குரு மகாராஜ் நீங்க தான் அதற்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு நாளும் வேண்டிப்பாரா. ஏன்னா அவர் நினைச்சுட்டார்னா எல்லாம் நடக்குமே. குரு மகாராஜ் ஒரு சமாச்சாரத்தை முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ண வேண்டியது தானே, வேற என்ன? அப்போ மனசுல நினைச்சிட்டு இருக்காரா, இதுக்கான காலம் எப்ப வரப்போறதுன்னு தெரியலையே, எப்ப வரப்போறதுன்னு தெரியலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கார். 1893 வந்தாச்சு. அப்போ ஒரு சமாச்சாரம் கேள்விப்படுறாளாம். அதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு வேர்ல்டு ரிலீஜியன் கான்ஃபரன்ஸ் நடக்க போறது, சர்வ சமய பேரவை. அது நடக்க இருக்கு. எல்லாரும் சுவாமிகிட்ட சொல்றாளாம், கூட இருக்கிறவா சிஷ்யர்கள் எல்லாரும் சொல்றா, சுவாமி நீங்க அங்க போய் நம்ம மதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பெருமைகள் என்னன்னு நீங்க அந்த சமய பேரவையில போய் பேசினா
ரொம்ப வாட்டமா இருக்கும் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை உத்தேசிச்சு நம்ம இருக்கோமோ அது இன்னும் நல்லபடியா நடக்கும் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறார். இவர் வேதாந்தம் தெரிஞ்சவர், அதனால கடல் தாண்டதுல அபிப்பிராயம் இல்லை, கடல் தாண்டதுல எனக்கு இஷ்டம் இல்லையேங்கிறார். அப்ப அவள்லாம் சொல்றா, அப்படி நினைக்காதீங்க, கடல் தாண்டதா நினைக்க வேண்டாம், ஒரு சத்காரியத்துக்காக குரு கைங்கரியத்துக்காக இதை பண்றதா நினைச்சுக்கோங்களே. இந்த நாட்டுக்கு நீங்க பண்ற ஒரு கைங்கரியமா அது இருந்துட்டு போட்டுமே, அதனால நீங்க கடல் தாண்டறதுக்கு ஏதாவது பண்ணுங்கிறார். அப்ப கூட அவர் சொல்றாராம், அதுக்கு பணம் எல்லாம் நிறைய வேணுமேப்பா, என்ன பண்ணுறதுங்கிற, பணத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிறார். திருவல்லிக்கேணியில் இருக்கிற பசங்கள் எல்லாம் என்ன பண்ணினா, அவ எல்லாரும் வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்தாலும், வீடு வீடா போய் கேட்கிறாளாம். இந்த காலத்துலலாம் சாஃப்ரானுக்கு அப்படி ஒரு மதிப்பு. வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்து வர பணம், அந்த பணத்தை கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுக்கறாரு. அதை பாருங்க, பணம் சேர்ந்திருக்கு, இதை வச்சு நீங்க போயிட்டு வாங்கோளேன் ஊருக்குங்கிறார். அவர் அந்த பணத்தை பார்த்தார், யாச்சகம் கேட்டு வரது அவருக்கு அவ்வளவு மனசுக்கு லயிக்கல. என்ன பண்ணினார், இது எல்லாத்தையும் தானம் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் தானம் பண்ணிடுங்க, வேற ஏதாவது வழி பிறக்குங்கிறார். தன பணம் வந்திருக்கே, இது நல்லதுக்கு பயன்படட்டும், நான் ஃபாரின் போறதெல்லாம் இருக்கட்டும், இங்க முதல்ல பசி ஆத்துங்க, இருக்கிறவாளுக்கு பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு போடுங்க, அப்படி உதவி பண்ணுங்கிறார். அந்த பணத்தையும் கொடுத்துட்டார். இப்ப அந்த பணமும் கையில இல்ல. அடுத்து ராமநாதபுரம் ராஜா, நான் ஸ்பான்சர் பண்றேங்கிறார், அவர் ஊருக்கு போகட்டும், நான் பணம் தரேங்கிறார். பணம் தரேன்னு சொல்லுவா எல்லாருமே, ஆனா எத்தனை பேர் உண்மையா தருவாங்கிறது நமக்கு தெரியாது. நாங்க ஹெல்ப் பண்றோம்னு போன்ல பேசினா தோ தரேன்பா, நேர்ல போய் நின்னோம்னா இன்று போய் நாளை வாத்தான் அது. அவ்வளவு விஷாலமான ஹிருதயம் ரொம்ப ஸ்வல்பமான பேருக்கு தான் பகவான் கொடுத்திருக்கார். அப்போ அதுவும் இல்லை, கடைசியில ஏதோ நிறைய பாடுபட்டு பணம் வந்தாச்சு. இப்ப கிளம்பி ஆகணும் ஊருக்கு. ஆனால் மனசுல ஓரமா ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு, குரு மகாராஷ்டிர உத்தரவு வாங்கணுமே, குரு மகாராஷ்டிர உத்தரவு வாங்காம எப்படி கிளம்புறது, பிரயாணம் கிளம்ப முடியாதே அப்படின்னு எழுதுறாராம், கடிதம் எழுதுறாராம். இந்த மாதிரி இருக்க ஒரு சர்வ சமய பேரவை நடக்க இருக்கு அமெரிக்கால, அதற்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்டு கடிதம் போடுறார். சாரதாம்மா அந்த கடிதத்தை பார்க்கறான். அந்த கடிதம் வரத்துக்கு முன்னாடியே சாரதாமாக்கு பிரத்யக்ஷமா ஏற்கனவே உத்தரவு கிடைச்சிருக்கு. எப்படின்னா, அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கா, தேமேன்னு உட்கார்ந்து இருக்கா, நீலாம்பர் முகர்ஜி ஆத்துல உட்கார்ந்து இருக்கா. அப்படி உட்கார்ந்து இருக்கிறச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னா, குரு மகாராஜ் அப்படி நேரா போற மாதிரி இருக்கான். போய் அங்க இருக்கக்கூடிய ஜலத்துல உள்ள அப்படி போறாராம். உள்ள போறத பாக்குறா. இது கனவு இல்ல, காட்சி. கனவுக்கும் காட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. இது காட்சி, கனவு கிடையாது. அப்படி பாக்குறா, என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காவோ. அப்ப உள்ள போன குரு மகாராஜ் அப்படி உள்ள போயிட்டு வெளியில வரும்போது, அந்த தீர்த்தத்துல இருந்து வெளியில வரும்போது விவேகானந்தரா காட்சி கொடுத்தாராம். அப்படி விவேகானந்தரா காட்சி கொடுக்கும் பொழுது அந்த தீர்த்தம் எல்லாம் தெளிக்கிறதாம். அதை பார்த்த உடனே இந்த லெட்டரையும் பார்த்தா, அது ஏன் அப்படி நடந்தது, இந்த லெட்டரை பார்த்தா ரெண்டத்தையும் புரிஞ்சுண்டா. குரு மகாராஜனுடைய அந்த போதனைகள் எல்லாத்தையும் கடல் தாண்டி சென்று நரேந்திரன் தான் பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இது உணர்த்திருக்கு நமக்கு அப்படின்னு. சாரதாமா உத்தரவு ஆயாச்சு, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாலும். அந்த கடிதத்தை பார்த்த உடனே தான் சந்தோஷம் வருது. இந்த மதத்துக்காக இவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மதத்தின் பெருமையை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்திருக்க இத்தனை கஷ்டப்பட்டிருக்கார். நம்ம அதை ரொம்ப க்ஷீணமா நினைச்சுக்கிறோம், நெத்தி இட்டுக்க கூட யோசிக்கிறோம். நம்மெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இவர் கிளம்பினாராம். கிளம்பி போனவர் அங்க போனா என்னாச்சு, எந்த விலாசத்துல போய் பார்க்கணுமோ அந்த விலாசத்தை தொலைச்சாச்சு. அவ்வளவு பெரிய ஊர்ல போய் எங்க தேடுறது, குளிர் தாங்க முடியல. தாங்க முடியாத குளிர் இருக்கும் பொழுது என்ன பண்ணினார், உடஞ்சு போன ட்ரெயின் பெட்டியில போய் தூங்கினாராம், இருக்க இடம் இல்லாம. அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். அதன் பிறகு பசி, வீடு வீடா போய் கேட்கிறார், திறந்து ஏதாவது பிரெட் இருந்தா கொடுங்கோளே, பிரெட் இருந்தா கொடுங்கோளேன்னு கேட்கிறார். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாளும். அப்ப சொல்றார், எழுதுறார் அவரே, இந்த ஊர்ல சாஃப்ரானுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பா,
இந்த காவி வஸ்திரம் போட்டுட்டு போய் பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டா உடனே கொடுப்பா. எங்க ஊர்ல, இந்த ஊர்ல ஒரு பிரெட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன தேசம் இது அப்படின்னு நினைச்சுட்டாராம். அப்புறம் முயற்சியை விட்டுட்டார். இனிமே தேடி மாளாது ஒரு வீடு வீடா போய் பாக்குறார். இதுதானா 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 அவளை கண்டே பிடிக்க முடியல. ஒரு இடத்துல ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டாராம். ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு குருநாதரை நினைச்சுக்கிறாராம். குருதேவா, என்னை எதுக்கு இங்க அனுப்பி வச்சேள்? அத்தனையும் உங்க லீல, நீங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேள், அத்தனையும் நீங்க தான் நடத்திட்டு இருக்கேள். என்னை இங்க அனுப்பி வச்சேள், அட்ரஸை நீங்க தான் தொலைக்கவும் வச்சிருக்கேள். இப்போ நான் இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். உங்களுடைய கொள்கைகள் எல்லாத்தையும், மதத்தின் பெருமையை நான் எப்படி எல்லாருக்கும் போய் சொல்லுவேன்? அந்த பேரவை எங்க நடக்கிறதுன்னு தெரியல, ஆற பார்க்கணும்னு தெரியலையேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாராம். எந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாளாம். ஆர் யூ விவேகானந்தர்னு கேட்டாளாம். குரு மகாராஷ்டிர பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ண அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்துட்டு, ஆர் யூ சுவாமி விவேகானந்தா அப்படின்னு கேட்டாளாம். எஸ் அப்படின்னார். எந்த அட்ரஸ் தொலைச்சாரோ அந்த அட்ரஸ்க்கு தான் கடைசியா வந்து சேர்ந்திருக்காரு கரெக்டா. யாரை மீட் பண்ணணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த அம்மா. உடனே அன்னைக்கு அழிச்சுட்டு போனா. செப்டம்பர் 11 நம்ம இந்தியன் ஹிஸ்டரிக்கே ரொம்ப பெருமையான ஒரு நாள் அது. இந்திய வரலாற்றுல அத்தனை மகிமையான ஒரு நாள் இந்த செப்டம்பர் 11 அப்படிங்கிறது. ஏன்னா உறவுன்னா என்னன்னு தெரியாத ஊரு, பாசம்னா என்னன்னு தெரியாது. ஒரு நாய் குட்டி போடுற மாதிரி தான் அவளுக்கு எல்லாமே, இல்லையா? ஒரு நாய் குட்டி போடுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு அம்மா யாரு என்ன அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாது, கவலை கிடையாது, அதுகள் பாட்டுல இருக்கும். அது போலதான் வெள்ளக்கார ஊர்ல அவளுக்கு குழந்தைன்னு பிறந்தா கூட கல்யாணம்னு ஆயாச்சுன்னா வேற வேற. இந்த பாசம் பந்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. அவளுக்கு எதுல முக்கியத்துவம் இருந்ததுன்னு, போக்கியத்துல மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்தது. சொல்லும் பொழுதே போக பூமின்னு சொல்றோம். அத அவளுக்கு யாகம் யோகம்லாம் வேண்டாம், போகம் மட்டும் போரும் அவளுக்கு. அப்போ அந்த இடத்துல சுவாமிஜி போயிருக்கார். செப்டம்பர் 11 அன்னைக்கு அந்த பேரவை கூடியது. சிகாகோல கூடியது அந்த பேரவை. சிகாகோல அந்த இடத்துல கிட்டத்தட்ட 4000 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு சபை அது.